வெல்கம் டு மணி ட்ரிகர் சேனல். என்னடா ஒரு லிங்கை ஷேர் பண்ணால் காசா? அதுக்கு பேர் என்ன? அஃபிலியேட்டட் மார்க்கெட். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அஃபிலியேட்டட் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஏபாட்ட இகாம் சைட் இருக்குது. நம்ம ஆன்லைனில் போய் ப்ராடக்ட் வாங்குவோம். அந்த ப்ராடக்ட்டை நம்ம டேட்டா போய் பையிங் பண்ணுவோம். இது அவங்க ஒரு அஃபிலியேட்டட் அக்கௌண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட் வழியாக நீங்கள் போய் ஒரு ஜென்ரேட்டட் லிங்க், அந்த லிங்க்கை இப்போ ஜென்ரேட்டட் லிங்க் இப்போ வந்து யாருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ ஒரு நீங்கள் உங்கள் யூடியூப் வீடியோ உங்கள் இன்ஸ்டா வீடியோ கீழே போட்டுக்கலாம். அது மூலம் அவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் சரி, வியூ பண்ணலாம் சரி, உங்களுக்கு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஆதி காலத்தில் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம், கமிஷன் புரோக்கர் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இப்போ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரோக்கரேஜ், அதுக்கு ஆன்லைன் கமிஷன். அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணி கொடுத்தா ஒன் டைம் கமிஷன் கிடைக்கும். பட் ஆனால் இது வந்து ஆன்லைன்றப்ப டிஜிட்டல், திரும்ப அந்த லிங்க்கில் எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் பெரிய லெவலுக்கு மார்ஜின். இதுதான் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சேனல் லிங்க்கில் அந்த ப்ராடக்ட் ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன், இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து ஒரு 100 பேத்தில் ஒரு ஆள் வாய்ப்பு வாங்குறதுக்கு அதிகம். ஸோ அந்த ஒரு ஆள் வாங்கினாலே ஒரு சம் பர்சன்டேஜ் உண்டு. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1,00,000 லேப்டாப்பை யாராவது ஒருத்தவங்க நீங்கள் சொல்லி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 5,000 கண்டிப்பாக 5% கமிஷன் உண்டு. இது இப்போ ப்ராடக்ட்டை பொறுத்து கொஞ்சம் டிமாண்டை பொறுத்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் போகும். ஓகே, இந்த அஃபிலியேட்டட் மார்க்கெட் நம்ம எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஏற்பட்ட ஷாப்பிஃபை, மீஷோ, இன்னும் ஏற்பட்ட இகாம் சைட் வந்து அவைலபிலிட்டியில் இருக்குது. இதில் வந்து நம்ம அஃபிலியேட் அக்கௌண்ட்டு கொஞ்சம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த க்ரியேட் பண்ணோடனே எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அது இகாம் சைட்டை பொறுத்து மாறும். அந்த லிங்க்கை என்ன பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் பேஜ், அதாவது நீங்கள் ஒரு இன்ஸ்டா ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த லிங்க்கில் கீழே போட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த லிங்க்கை போய் வாட்ச் பண்ணி பாருங்கள், இந்த லிங்க்கில் போய் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதில் போய் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூலம் ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இது நீங்கள் பண்ண போகிற முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவை வந்து மக்கள் சப்போர்ட். ஏன்னா எல்லா பிஸ்னஸும் காமனாக இருக்கிற மக்கள் தான். ஃபாலோவர்ஸ், நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கணும். அந்த ஃபாலோவர்ஸ் வந்து நம்பிக்கை தான். நீங்கள் கொடுக்குற ட்ரஸ்ட் மூலம் தான் அந்த போய் வாங்க போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒரு யாருன்னா சரி, நீங்கள் கொடுக்குற ஒரு சில வார்த்தைகளை நம்பி தான் அவங்க வாங்க போகிறாங்க. ஃபாலோவர்ஸும் சரி, நீங்கள் சொல்கிற நம்பிக்கையில் தான் வாங்குறாங்க. ஸோ கொஞ்சம் ட்ரஸ்டட் நம்பிக்கை கொடுங்க. ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் நல்லா இருந்தால் நல்லா இருந்து சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா ஓப்பன் நல்லா இல்லை சொல்லிடுங்க. ஏன்னா மக்கள் அவங்க நம்பி தான் வாங்க போகிறாங்க. அவங்க அப்படியே திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் நம்ம பசங்களை வச்சு நம்மளே ஒரு ஆர்டர் போட்டுருவோம், அது ரிட்டர்ன் வாங்கிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கிடச்சிருமா? கண்டிப்பாக கமிஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் அக்கௌண்ட்டை இதே ரிப்பீட்டட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் கண்டிப்பாக பேன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதாவது திரும்ப ஒரு பாட்டு மூலம் கிளிக் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்பட்ட டேட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் வளர்றதுக்கு டைம் ஆகும். ஏன்னா இது டிபெண்ட் ஆன உங்கள் ஃபேன் பேஸ், உங்களை நம்பி இருக்கிறவங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ இது கொஞ்சம் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 6 months இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் மேன் பவர், உங்கள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக இப்போ இறங்கி பண்ணலாம். அடுத்த ஒரு விஷயம், இதில் நம்ம ஸ்பெஷலாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர். ஏன்னா மக்கள் வந்து ஆஃபர்னு சொன்னோன்னா டக்குன்னு வாங்குவாங்க. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும். அஃபிலியேட் மார்க்கெட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வந்துட்டே இருக்கும். அவங்களும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, என்னென்ன ப்ராடக்ட் ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போனீங்கன்னா வேகமாக ரீச் ஆகும். ஆஃபர், இன்னொன்று சீசன், ஏகப்பட்ட சீசன் வரும். நம்ம எல்லா இந்த ஒவ்வொரு பண்டிகை வரும்போது அப்பப்போ ஆஃபர்ஸ் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் அந்த டைமில் ரீச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஃபைனலாக ஒரே விஷயம் தான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒன் டைம் கமிஷன் பார்க்குறோன்னா அது வேறு. இதில் யோசித்து பாருங்கள். ஒரு வாட்டி நீங்கள் ஒரு வீடியோ பண்ணி ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி அந்த லிங்கை போட்டுருவீங்க. அவங்கள அந்த வீடியோ எத்தனை பேர், 1,00,000 பேர் பார்த்தாங்கன்னா எத்தனை ஆயிரம் பேர் வாங்குவாங்க தெரியாது, எத்தனை ஆயிரம் பேர் கிளிக் பண்ணுவாங்க தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து ஃபுல் உங்கள் ஃபாலோவர்ஸ், உங்கள் ட்ரஸ்ட், நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அண்ட் ஆஃபர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பேசிவ் இன்கம். இதை தயவுசெய்து பண்ணுங்கள் எல்லோரும். ஏன்னா ஃப்யூச்சரும் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். உங்கள் மக்கள் வந்து உங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்ல அவுட்புட் கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸ் எடுத்துறதுக்கு மணி ட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.